சொன்னா அப்படியே கேட்டுக்க மாட்டாங்க. அது உள்ள பயங்கரமா மாறி மாறி கருத்து யுத்தம் அதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது அவங்க கொஞ்சம் இயங்குற முறை வந்து வேற மாதிரி தான் இருக்கும். கடைசியில வந்து எனக்கு தலைவர் வைக்கிற கருத்து தான் உண்மையான கருத்தா எடுத்துக்க முடியும் செய்திகள்ல. ஆனா உள்ளுக்குள்ள சண்டை நடந்துனே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இயக்கங்கள் அது அந்த மாதிரி தான் செயல்படாதுங்க. அது கடைசி வரைக்கும் மாற முடியாது. அது மட்டும் சொல்றேன் brother. வேற எதுவும் இல்லை. வாழ்த்துக்கள். ஆனா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கும். அது காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாத ஒரு ஆட்சியை நீங்க கொடுக்கணும். அது நாங்கள் பக்கபலமா இருப்போம். விமர்சிக்க வேண்டியதுல விமர்சிப்போம். ஒன்றி போற நேரத்துல ஒன்றி போவோம். வாழ்த்துக்கள் brother. நன்றி. நன்றி நன்றி குத்தரசு. கண்டிப்பா நாங்க தான் நன்றி உங்களுக்கு நன்றி பெரிய வாழ்த்து தரணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா வந்து எங்க ஆட்சி வந்து சமூக நீதிக்கான ஒரு ஆட்சியா இருக்கும், மதசார்பற்ற ஒரு ஆட்சியா இருக்கும். எங்க தலைவர் கண்டிப்பா கொடுப்பாரு. நீங்க இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து தலைவர் வந்து சிபிஎம் ஆபீஸ்க்கு போயிருந்ததும் அங்க வந்துட்டு அங்க நடந்த பிரஸ் மீட்ல வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்ன விதமும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. விஜய் அவர்கள் இங்க வந்து உங்களுடைய ஆலோசனைகளை எடுத்துக்கிடுவோம், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வோம், உங்களுடைய மதசார்பின்மை கோட்பாடுகளோட நாங்க எப்பவும் துணை நிற்போம், மதவாதத்துக்காக நீங்க நடத்துற போர்ல எப்பவும் உங்களோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கம்யூனிஸ்ட் ஆபீஸ்க்கு தலைவர் போனது, அங்க எல்லாரும் மிக்க ரொம்ப மகிழ்ச்சியா கருத்து பரிமாற்றங்கள் நடந்தது. எல்லாமே ரொம்ப பெருமைக்குரியதா சிறப்புக்குரியதா இருக்குது. அது பாத்தீங்களா எங்க பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு பாத்தீங்களா நீங்க? பார்த்தேன் ப்ரோ, ஏடிஎம் பார்த்தேன். அது ஆக்சுவலா வந்து ஒரு 2 நாளா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து இது எப்படி இது பண்ணி டேக்கிள் பண்ணி வரதுல தான் கொஞ்சம் லேட்டா ஆச்சு. புரியுது. அது நான் அந்த ஆக்சுவலி மாதிரியோட உங்க ரொம்ப ஒரு பொதுச் மோசமா செயலாளர் உங்க பொதுச் செயலாளர் சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அது ஆக்சுவலி கொஞ்சம் நாடு அறியுது. அது இப்போ மத்த விஷயங்கள்லாம் கூட அது வந்து அலெஜ்டு நியூஸ் அல்லது வந்து ரூமர் டு பி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. ஓகே, அது ஆமா. அது அது ஓரளவு தெரியுது, அதுக்கு ஒரு ஷேப் வந்துட்டு இருக்குதுன்னு தெரியுது, அந்த மாதிரியான ஒரு பேக்டோர் அலைன்ஸுக்கு. பட் உங்க பொதுச் செயலாளர் அதை வந்து சாரி ஒரு கால் வந்துச்சு. உங்க ஓகே பொதுச் செயலாளர் சொல்லும் போதுதான் அது ஒரு நேஷனல் மீடியால ஒரு நாடே அறியிற ஒரு விஷயமா ஆகுது. ஏன்னா அப்பதான் அந்த நியூஸுக்கு வந்து ஒரு அத்தன்டிசிட்டி கிடைக்குது. ஓகே, இப்படி ஒரு டாக்ஸ் போயிருக்குது, இப்படி ஒரு அலைன்ஸை பேக்டோர் வழியா ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உலக அறியுது. அந்த வகையில உங்க பொதுச் செயலாளருக்கு இதை நாடறிய செய்தமைக்கு மிக்க நன்றி. அது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையா மாறி இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு ஏற்கிறோம் இல்ல இதெல்லாம் ரெண்டாவது. ஒரு கொடுத்த மேண்டேட்டை வந்து இப்படி வந்து ஒரு ரொம்ப அதுவும் ஒரு 2வது கட்சி 3வது கட்சிலாம் சேர்ந்து, அதுவும் அவங்களுக்கு வந்து ஒரு வலிமை இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பேச்சுக்கு ஒரு நம்பர்ஸ் வந்தாலும் பட் நம்பர்ஸ் வரல. அப்ப என்ன பண்ணுவாங்க, நேரடியா வந்து ஹார்ட் ஸ்டடிங் தான் பண்ண போறாங்க டிவிக்கெல்லாம் வந்து. அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான இது. ஒரு பேச்சு ரீ எலெக்ஷன் வந்துச்சுன்னா 234 தொகுதி நீங்க நின்று ஜெயிக்கலாம். அப்ப நீங்க அது எடுத்திருந்தா நான் அதுதான் நான் ட்வீட்டா போட்டிருந்தேன். ஒரு வேளை வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஜாயின் ஆகிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு காலைல போட்ட ட்வீட்ல சொல்லியிருந்தேன். 108 டிவிகே மேலும் ரிசைன் பண்ணணும். ரிசைன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எலெக்ஷன் பண்ணிட்டு மக்கள் வந்து யாருக்கு இதுவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டணும். அப்பதான் உங்களுக்கு அந்த புத்தி வரும் சொல்லிட்டு. ஏன்னா இது இல்லைன்னா என்ன பிரச்சனைனா ஒரு ஒரு சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நீங்க பார்த்துருக்கீங்க போலதான் எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களோட மாஃபியா இருக்குல்ல, அந்த கார்டல், அது எல்லாமே வந்து ஜாயிண்ட். இப்போ டிஎம்கே ஆட்சி வந்தாலும் ஏடிஎம்கேல இருக்கிற கான்ட்ராக்டர்ஸுக்கு அந்த ஜாப் போகுது. ஏடிஎம்கே ஆட்சி வந்தாலும் டிஎம்கே கான்ட்ராக்டர்ஸ் அந்த ஜாப் போகுது. அப்போ என்னன்னா இது எல்லாம் டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்து ஒரே கட்சி மட்டும் தான் செயல்படுது. இது வந்து நீங்க இந்த குட்டு வந்து வெளியே வந்துச்சு. இது யாருக்கா ஒருத்தர் மணி கட்டணும்ல இந்த பூனைக்கு. நீங்க அதை வந்து எங்க கட்சி வந்து மணி கட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பெருமையா சொல்றேன். நன்றி. சைக்கோ, நீங்க கார்த்திகிட்ட மட்டும் ஒரு டைம் மட்டும் அது மட்டும் வெரிஃபை மட்டும் பண்றீங்களா? எந்த இதை புரியல. கார்த்திகிட்ட அதை மட்டும் வெரிஃபை பண்ணுறீங்க. டிஎம் எதை வெரிஃபை? அந்த ஐயூஎம்எல் நியூஸ், சாரி ஐயூஎம்எல் பாருங்க, அந்த அமமுக எம்எல்ஏ. ஓகே ஓகே ஓகே. அந்த மூஞ்சி மூட்டுதான் பாருங்க, கார்த்திக் இன்னொன்னு போட்டிருக்காரு பாருங்க. துணை முதல்வர் பதவி மற்றும் பெரம்பூர் தொகுதியை விஜய் ராஜினாமா செய்து அந்த தொகுதியை திருமாவளவனுக்கு ஒதுக்க வேண்டும் என விசிக கோரிக்கை.
யாராச்சும் பேசுறீங்களா என்ன? மௌன புரட்சி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல இல்ல எல்லாருமே நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க ப்ரோ. நியூஸ் அல்லது வேற ஏதாவது கோஆர்டினேஷன் இல்ல ராபின் இம்மிடியட் சைலன்ஸ்னாலே நீ யோசிக்கலாம் வந்து எல்லாரும் பரபரப்பா நியூஸ் பாக்குறாங்க. ஒருத்தர் டிஎம் பண்ணிருக்காரு சையது, ஓகேவா ப்ரோ, ஐ எம் ஒர்க்கிங் இன் கார்ப்பரேஷன், மண்டே தான் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க நேரு எனக்கும் ஸ்டேடியம். பண்ணிருக்காரு, எனக்கும் பண்ணிருக்காரு. ஓகே. சுரேந்தர் ப்ரோ மறுபடியும் சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இல்ல, அவர் ஒருத்தர் பண்ணவர் வந்து கார்ப்பரேஷன்ல ஒர்க் பண்றாராம், மண்டே தான் ரெடி பண்ண சொல்லிருக்காங்க நேரு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மண்டேவா? மண்டேனா சாட்டர்டே சண்டே மண்டே. அதான் அப்பதான் பதவியேற்புக்கு மண்டேக்கு வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நாளைக்குன்னு சொன்னதை வந்து இந்த மீடியாவே அடிச்சு விட்டதா? தெரியல ப்ரோ, எதை நம்புறது, எதை இது பண்றதுன்னு சத்தியமா தெரியல. ஒண்ணு நம்ம கட்சியில இருந்து அபிஷியலா யாராவது ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது ஒருத்தங்க சொன்னா உண்டு, இல்லைன்னா அபிஷியலா ராஜ்பவன் அவங்க இருந்து அட்ரஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். திரும்ப ஓவர் டிமாண்ட் ப்ரோ. பெரம்பூர் தொகுதியை கேக்குறாரா அவரு? புரியல என்ன சொன்னீங்க? புரியல. பெரம்பூர் தொகுதியை காலி பண்ணி அவரு கொடுக்கணுமா? சரி விடுங்க, கட்சி பார்த்தோம். சையத், இந்த மதிவதனி, ஓகேவா, இந்த ஒரு நியூஸ் கார்டு, சன் நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க. இந்த திமுக தயவில் ஆட்சி அமைக்க போகும் தாவேகா போட்டிருக்காங்க. அது போட்டிருக்காவ, ஓகேவா, திமுகவின் தயவில் ஆட்சி அமைக்க இருக்கும் தாவேகாப்னு. ஏன் இந்த வாய் வந்து 2021 வந்து திமுக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் போட வேண்டியதானே? கூட்டணி கட்சி இல்லாம வந்து அவங்க எல்லா இதுலயும் ஜெயிச்சிட்டாங்களா இல்ல என்ன? எவ்வளவு நக்கல் பாரு இவங்களுக்கு. தோத்த கடுப்புல எப்படி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு சத்தியமா. இப்போ இந்த சிபிஎம் இவங்கெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்றதை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்களா திமுக தயவில் ஆட்சி அமைக்கும் பாஜக அப்படின்னு? ஹலோ ப்ரோ, ஐயுஎம்எல் வாபஸ் வாங்கினது இப்ப பிரச்சனையா இல்லாட்டி ஐயுஎம்எல் இல்லங்க, லெட்டர் போய் சேரல ஐயுஎம்எல் வராமே இப்ப விசிகா நமக்கு சப்போர்ட் கொடுத்திருந்தா நம்ம ஆல்ரெடி மெஜாரிட்டி இல்ல விசிகா தான் இன்னும் லெட்டர் கொடுக்கலையே ப்ரோ. இல்ல அதுதான் அது ஆர்டிபி சிம்பிள். 113 நம்ம கிட்ட இருக்கு, ஓகேவா. இவங்க 4 117, ஓகேவா. இன்னும் நமக்கு 1 வேணும். 1 நமக்கு வந்து எப்படின்னா அந்த விசிகா 2 கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா 119 ஆயிரும். புரியுதா? 119 ஆயிரும். 119 இப்ப 117 இருக்கு. இன்னும் ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு தேவை. ப்ரோ, இது அமமுகல இருந்து வந்து சேர போறாருன்னு சொல்லி வேற ட்வீட் பார்த்தேன். நான் சொல்றேன் இரு. அதுக்குதான் மணி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது 233க்கு நீங்க அது ஒண்ணு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அது வந்து நீங்க அவரே வந்து 2 தொகுதி வச்சிருக்காரு. அப்ப 233 ஆயிரம், அதுக்கு நீங்க 117 வச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி மணி சொன்னாப்புல. சுரேந்தர் பிரதர் சொல்லுங்க பிரதர். ராஜசக்தின்னு சொல்லிட்டு நம்ம கட்சியோட அபிஷியல் ஸ்போக் பர்சன் இருக்காப்ல, அவருக்கு கொஞ்சம் மைக் கொடுக்க முடியுமா? ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காருங்களா இல்ல?
இல்ல ஐடி பேர் சொல்லுங்க ஒரு நிமிஷம், நான் ரெக்வஸ்ட் நான் அனுப்புறேன். ராஜசக்தி மாரிதாஸ். ராஜசக்தி, ஆமா, ராஜசக்தி மாரிதாசன். அப்ப இன்னும் கவர்னர் அக்செப்ட் பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலையா ப்ரோ நாளைக்கு? இல்ல ஆர்பிபி இன்னொன்னு, ஒரு சிலர் நாளைக்கு வந்து இவனுங்கெல்லாம் கிளப்பி விட்டுருக்காங்க. நம்ம எப்ப டேட் கேட்டோம் அதெல்லாம் இன்னும் எதுவுமே தெரியல. அபிஷியலா வராம நமக்கு எதுவுமே தெரியாது. இப்ப விசிகா வந்து இப்ப அதுதான் ஸ்டாலினை எதுவுமே போய் ப்ரோ பாக்குறாங்க. நாளைக்கு அவங்களும் ராஜ்பவனும் நாளைக்கு வாங்கன்னு சொல்லல, ஆமா, நான் நாமளும் நாளைக்கு டேட் கேட்கல, கேட்கல. இது வந்து ஸ்பெகுலேஷன்ஸ் ஸ்பெகுலேஷன்ஸ் தான். தான். இன்னொன்னு விசிகா வந்து மேபி ஃபார்முலா வந்து நாங்க இந்த மாதிரி கேட்டிருக்கோம், இந்த மாதிரி பண்றோம் கொடுக்குறோன்னு இருக்காங்க, நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் ஃபார்முலா வந்து அபிஷியலா ஸ்டாலினை பார்த்து சொல்ல போயிருக்கலாம். என்னங்கிறது நம்ம தான் பேசுறோம். உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு வந்துட்டு யாருமே பதவி ஏற்றுக்க மாட்டாங்க. நாளைக்கு இந்த நல்ல நாளே கிடையாது. நாளைக்கு நாளை சனிக்கிழமை திங்கக்கிழமை தான். அஷ்டமி, ஒண்ணு திங்க அஷ்டமி அஷ்டமி நவமி, அது நாளைக்கு நானே தான் யோசிச்சேன். நவமி. அதுக்கு அடுத்து தான் ஆமா, திங்கக்கிழமை தான். ஒண்ணு திங்கக்கிழமை பண்ணணும், இல்லைன்னா புதன்கிழமை பண்ணணும். இந்த 2 நாள் தான் பண்ண முடியும். நம்மளே அஸ்ட்ராலஜர் அரசியல்வாதி ஆக்குறேன்ட்டு அஸ்ட்ராலஜர் கொண்டு வந்துட்டாங்கயா. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாம் பார்க்கணும் ஆர்டிபி, வேற வழி இல்ல. இல்ல கரெக்ட் தான். ஆமா, ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்துதான் வைக்கணும். இல்ல இவனுங்க 2 நாள்ல என்னென்னலாம் இன்னும் செய்யறானுங்களோ. பட் ஆனா அவங்களுக்கு மெஜாரிட்டி எப்படி கிடைக்காது இல்ல ப்ரோ. இப்ப இல்ல ப்ரோ, மத்த 4 ஸ்டேட்லயும் பதவி ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல மத்ததுல யாருமே இன்னும் அங்க முடிக்கவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் பெங்கால்ல தெரியல எனக்கு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. இல்ல அங்க வந்து மம்தா ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டு பிரச்சனை ஓடுது இல்ல. மம்தா ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டு பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல அங்க. அத டிஸ்கஸ் பண்ணிட்டாங்களே. இல்ல கேரளால வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ் ஓடிட்டு இருக்கு, யார் சிஎம் சொல்லிட்டு. அதனால அங்கேயும் இன்னும் ஆகல, அங்கேயும் டைம் இருக்கு. இங்க பாண்டியில ரங்கசாமி ஓடியாதுக்கல இன்னும். ப்ரோ ராஜசக்தி மாரிதாசன் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. பேசுமா பேசுங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. அண்ணா கேக்குதா சக்தி அண்ணா? எனக்கு அவர் லிசனர்ல இருக்க மாதிரி காட்டுது ப்ரோ. பக்கான் லிசனர்ல தான் இருக்காரு. அது சம்டைம் பக்கா இருந்தா இல்ல ஸ்பீக்கர்ல இருக்காரு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இல்ல எனக்கும் லிசனர் தான் காமிக்குது, பக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ மகாலிங்கம் பொன்னுசாமின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டிருக்காரு. டிவிகே வந்து விசிகே ஐஎம்எல் சப்போர்ட் எல்லாமே ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 117 வந்துருச்சு, அது போதும் அப்படின்ட்டு. அப்பனா ஏஎம் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்தாதான் 117 வரும். ஆமா, அந்த சப்போர்ட் தான், அதோட தான். எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து, மேபி ராங் நான் நினைக்கிறேன், துரந்தர கூப்பிட்டு இன்னுமே ஈஸியா இருக்குமோன்னு தோணுச்சு. இல்ல துரந்தர் கூப்பிட்டு துரந்தருக்கும் நீங்க டெப்டி சிஎம் கொடுத்துருக்கணும். இல்லடா, இப்பவுமே வந்து டெபுட்டி சிஎம் கேக்குறது வந்து வன்னியர்ஸுக்கு கிடையாது, திருமாவளவனுக்கு கேக்குறாங்க. புரியுதா? புரியுதுடா. ஆனா திருமாவளவன் என்ன கேக்குறாருன்னா பெரம்பூர் தொகுதியை கேக்குறாரு, திருச்சி கிழக்க கேட்கல. பெரம்பூர் தொகுதி அவரு கேட்கல, கேட்க வச்சாங்க. அப்படி சொல்லுங்க தெளிவா. என்னைக்கு உருப்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஃபர்ஸ்டே 14 நக்கிட்டு போயிடுச்சு. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ரீசனபிள் டிமாண்ட் எது கேட்டாலும் ஓகேவா, அவரு அதுக்கு மேலேயும் செய்வாரு. ஓகேங்களா, பட் சும்மா எதுவுமே நடக்காது, சும்மா இது நடக்க கூடாது, இந்த ஆட்சி அமைக்க கூடாது, எது வேணா கேட்பேன் அப்படின்னு நடந்தா அது சரி இல்ல சுரேந்தர் ப்ரோ. டெபுட்டி சிஎம் மனசார கேட்டானே சத்தியமா குடுத்துருவாரு. இந்தாங்க வச்சுக்கீங்க அப்படின்னு கொடுத்துருவாரு. இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு இவர் என்ன போடுதுங்கிற மாதிரி என்ன ரெண்டு பண்றாங்க. ஏன் சைடு ப்ரோ, நம்ம ஆளுக்கு பயோபிக்ஸ் எடுத்தாங்கன்னா எப்பவுமே வந்து இந்த சீடேஜிங் த்ரில்லர் தான். ஃப்ரீயா உட்காந்து பாக்குற அளவுக்கு இல்ல நம்ம இந்த சிஎம் ஆறது இன்டர்வல் பிளாக் வைக்கலாம்னு நினைச்சோம்.
இன்னும் இன்டர்வல் ஏங்க பிளாக்கு எத்தனை இன்டர்வல் பார்த்தாங்க அதுதான் படமாக இருக்கும். ஐயோ, ஐயோ. சாமி சாமி. சக்தி அவரை பேச சொல்லிடலாமா? அவங்கள பேச சொல்லுங்க. ஆ, சக்தி அண்ணன் வணக்கம். இப்பதான் அவர் அன்மியூட் பண்ணியிருக்காரு. வணக்கம். பேசுங்க ப்ரோ, பேசுங்க. தாவேக்கா யாராச்சும் ஒரு ஆளு அவரை இன்வைட் பண்ணுங்க. இப்பா, ஓ, இன்னும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்தோன்னா இப்போ இதுதான் நம்ம இப்போ இந்த கம்யூனிஸ்டோட தேசிய செயலாளர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பெரிய ஷாக்கிங் தான். ஏடிஎம்கேவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் சொன்னதை வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பெரிய நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஒரு டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது அதுதான் நாளைக்கெல்லாம் அது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருக்கும். இப்போ அது இல்லாமல் இப்போ இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா, இப்போ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 116 இருக்குது. இன்னும் 2 தேவைன்னு இருக்காங்க. இப்போ இவர் வந்து வன்னியரசு இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது இனி வரும் காலம் திருமாவின் காலம்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்போனா அவங்களும் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவங்க லெட்டர் தான் இன்னும் கொடுக்கல. மோஸ்ட் ப்ராபப்ளி கண்டிப்பாக தலைவர் விஜய் வந்து பதவி நாளைக்கு கேட்டிருக்காங்க. நாளைக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. மோஸ்ட்லி சண்டே இல்லை மண்டே மேக்ஸிமம் பதவி ஏற்றுருவாங்க. இப்போது சேலஞ்சிங்கே அதுக்கப்புறம் நிறைய சேலஞ்சிங் இருக்கும். ஏன்னா வந்து கரெக்டாக அப்சல்யூட் மெஜாரிட்டி 118 சீட்டில் கரெக்டாக போய் உள்ளே போகிறோம். எதிர்க்கட்சிகள் நிறையா இருக்கும். எல்லா இஷ்யூ, சின்ன இஷ்யூ எல்லாத்தையுமே சட்டசபையில் ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க. அன்றாட அரசியலில் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஏன்னா இப்போ இப்போ இதில் இருக்க நிறைய பேர் வந்து எல்லாருமே நியூ கம்மர்ஸ் தான். கொஞ்சம் ஒரு சில பேர் ஆல்ரெடி எம்எல்ஏ இருந்து வேறு கட்சியில் எம்எல்ஏ இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்படி இருந்தால் கூட மோஸ்ட்லி இப்போ இதில் வரப்போகிற நிறையா மினிஸ்டர்ஸ் வந்து நியூ கம்மர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்க வந்து இதை ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும். ஒரு பெரிய விஷயம் வந்து இவங்க வந்து இப்போ எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையே நிறைவேற்றுறாங்களா இல்லையாங்கிறதான் டே 1லேருந்து இவங்க வந்து பேச போகிறாங்க. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு இவங்க என்ன கையெழுத்து போட போகிறாருங்கிறதே அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். நம்ம அதெல்லாம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கணும். எல்லா பெண்களுக்கு வந்து அனைத்து பஸ்லையும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு பெரிய இம்பேக்டாக ஏற்படுத்துவாங்க. 2500 மாதம் பெண்களுக்கு இந்த 2 திட்டம். எலக்ட்ரிசிட்டி அவர் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு ப்ரோ. அந்த 200 யூனிட்ஸ் வந்து ஒரு பெரிய இதுதான். இப்போ அந்த 2500 ருபீஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து அவங்க மகளிர் உரிமைக்கு இப்போது ஏன்னா இதில் ஓட்டில் வந்து பாதி ஓட்டு வந்து மகளிர் ஓட்டு தான் இப்போ விழுந்திருக்கு. அதை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 2500 எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியணும். அது முதல் கையெழுத்தாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை வந்து கூடியவர்கள், ஏன்னா அவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்டாலினோட நேற்று அறிக்கை பார்த்தீங்கன்னா, ஆட்சி அமைச்சார்னா 1000 ரூபாயனாச்சும் தொடர்ந்து கொடுக்க சொல்லுங்க, 2500 கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கொடுத்து இது வந்து ஒரு பெரிய அதை கொடுத்தா அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடும். இந்திய லெவல்லே இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து ஓகே, இப்போ என்ன நடந்தாலும் சரி, இப்போ விஜய் தாவேக்காவுக்கு வந்து 10 நாளைக்கு முன்னாடி இருந்த 34% இன்னைக்கு 50% மாறி இருக்கு. அதனால வந்து இன்னொரு நாள் போக வந்து இதோட எண்ணிக்கை கூட தான் செய்யும். எப்படி எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து மேக்சிமம் 1 வருஷம் 2 வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. ஆட்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியாமல் பார்ப்பாங்க. அப்படி எது நடந்தாலும் அது வந்து தாவேக்காவுக்கான வெற்றியாக தான் போகும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 தேர்தலுக்கு விஜயோட செல்வாக்கு குறையிற மாதிரியோ அப்படி எதுவுமே வந்து பண்ண முடியாது அவங்களால. அதுதான் உண்மை. அது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட
ஃப்யூச்சர் வந்து இன்னும் பிரைட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு அவங்க கிட்டக்க வர முடியாது. இதுதான் நம்மளோட டார்கெட். அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கணும். நன்றி. நண்பா வணக்கம். ஆக்சுவலா நான் சதீஷ் சொல்லுங்க. பேசுறேன். பட் நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிக்கலா வந்து இப்போ எடுத்த உடனே வந்து 2500 ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங் தான், விஷயம் சேலஞ்சிங் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இன்னைக்கு கஜானா வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கஜானா காலி பண்ணி வச்சுட்டு வந்து இல்லை, இப்போ போன உடனே அவங்களோட வந்து நிலைப்பாடு தான் நான் சொல்கிறேன். இது இப்போ அவங்க வந்து அதில் தான் கை வைப்பாங்க. எது முடியாதோ அதை தானே ப்ரெஷர் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இது பண்ண அது முடியாதுன்னு அது சொல்லிட்டு. அது ஏன்னா அதுதான் அதுதான் இல்ல ப்ரோ பண்ண முடியாதுன்றது அதாவது பாசிபிலிட்டிஸ் இல்லாமல்லாம் இங்க யாருமே ஒரு அறிக்கை வைக்க போறது இல்ல. சரி, இல்ல ப்ரோ அஃப்கோர்ஸ் நான் சொல்றது சேலஞ்சஸா இருக்கும், ஆனா முடியாதுன்றது ரொம்ப இனிஷியலி ஓவர்வெல்மிங் வந்து ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ஆட்சி அமைச்ச உடனே இனிஷியலா வந்து இது நம்ம பண்ண முடியுமானா கண்டிப்பா பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இப்ப வெற்றி பயணம் திட்டத்துக்கே வந்து நீங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எந்த பஸ் ஏறினாலும் வந்து மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைவர். சரியா? அதுக்கே வந்து ஒரு பெரிய முதலீடு வேணும். நமக்கு வந்து வருஷத்துக்கு வர இன்கம்ல வந்து அது ஒரு பெரிய அடி வந்து வாங்கும். இல்ல அதே இல்ல மாதிரி சதீஷ் ப்ரோ இருங்களேன். இப்ப நீங்க ஒரு 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 எப்படி ஒரு நலத்திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சொல்றீங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நம்ம இவர் நினைக்கிறேன், பேர் டக்கு ஞாபகம் இல்லை. அவர் என்ன வந்து இன்டர்வியூல சொன்னாருன்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல எங்க ரெவென்யூ லீக் ஆகுதுன்றது நமக்கே தெரியும். ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு கட்சி நிலைப்பாடு எப்படி எடுக்குதுன்றதுலயே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து ஊழலுக்கு எதிராக இருக்காங்களா இல்லையான்றது. சரி, நான் சொல்றது ஒரு ஜேர்னலிஸ்ட் அவ்வளோ சொல்றாரு, இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுற இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த ப்ராப்ளம்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? இல்ல கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து குறைஞ்சபட்சம் 2 to 3 லட்சம் கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு மினிமம் வந்து. அது வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து ஸ்டாலினுக்கா இருக்கட்டும் இல்ல கீழே இருக்கிற அமைச்சர்களுக்கா இருக்கட்டும், அந்த கமிஷன் வந்து இப்ப தலைவர் சொன்ன மாதிரி வந்து 30% வந்து ஸ்டாலின் டேக்ஸ்க்கே போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 6 months to 1 year வந்து டைம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே எல்லாமே நம்ம இனிஷியேட் பண்றதுங்கிறது வந்து இப்போ உள்ள போனாதான் ப்ராக்டிக்கலா என்னென்ன ரியாலிட்டி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தலைவருக்கு தெரியும். ஏன்னா அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் உள்ள சரி பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது வந்து உடனே இந்த திட்டத்தை நடைபெறுத்த முடியுமான்னு தெரியல. பட் கண்டிப்பா தலைவர் சொன்னதை செய்வார். அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி வந்து இப்ப நாளைக்கு காலையில வந்து 11 மணிக்கு பதவி ஏற்புன்னு சொன்னாங்க. எல்லாமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். சடனா வந்து ஐஎம்எல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து வித்ரா பண்ணிட்டாங்க, அதோட வாபஸ் வந்து. ஸோ இதுக்கு பின்னாடியும் ஸ்டாலின் தான் இருக்காரு. விசிகே வந்து அந்த 2 சீட்டோட ஆதரவு வந்து நாளைக்கு காலையில லெட்டர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு தெரியல. முன்னாடியே கொடுத்துருந்தா ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நாளைக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க நாளைக்கு 11 o'clock வந்து நம்ம வந்து ஓத் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ சடனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாம இப்போ ஒரு ஐஎம்எல் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் விசிகே நாளைக்கு காலையில தான் தரேன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு நமக்கு தெரியல. கவர்னரை பார்க்கும்போது 116 தான் ப்ரோ போயிருக்காங்க. அந்த பாக்கி அந்த ஐயூஎம்எல் லெட்டரும் கொடுக்கல, விசிகே லெட்டரும் கொடுக்கல. இல்ல 116 அவர் எப்படி கவர்னரை பார்க்க போயிருப்பாருன்னு நீங்க இல்ல ப்ரோ நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ புரியல. இல்ல அந்த லெட்டர் இன்னும் கொடுக்கலையே. அப்ப அவங்களே இல்ல ப்ரோ இமெயில் மூலமா நான் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கறது இல்ல சொல்லியிருந்தாங்க ப்ரோ. ஒரே நிமிஷம் அனுப்புறேன்னு சொல்லி என்னவா நைட்டுக்குள்ள நாங்க இருந்திருக்குன்னா அனுப்பிடுவோம்னு ஒரே நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. ஒரே நிமிஷம் அவர் போகும்போது நேம மென்ஷன் பண்ணி கொடுத்து வந்திருப்பாரு. இப்ப வன்னியரசு அப்புறம் இன்னொரு விசிகே எம்எல்ஏ நேம மென்ஷன் பண்ணி 180க்கு நேம கொடுத்து வந்திருப்பாப்ல. அந்த லெட்டரை வந்து இன்னைக்கு அவங்க மெயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்திருப்பாரு. 116 வச்சுட்டு அவர் எப்படி போயிருப்பாரு? இல்ல மேபி நைட் இமெயில் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. நாளைக்கு அப்பாயின்மெண்ட் அவங்க டைம் கொடுத்து இல்லைங்க, அவர் எப்படி ஃபர்ஸ்ட் போயிருப்பாருன்னு நான் சொல்றேன். நானு கவர்னர் அவர் என்ன 116 வச்சு கவர்னர் அவர் எதுக்கு போகணும்? ஆல்ரெடி 2 தடவை ரிஜெக்ட் பண்ண அப்புறம் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க. நைட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியோட நீங்க அந்த வீடியோ எனக்குமே அவரு 116 அண்ணன் போயிருப்பாருன்ற பிலீஃப்ல எனக்கு இல்லை. ஏன்னா தெரியும் இவங்க எதை கேட்குறாங்க. 2 சந்திப்புக்கு முன்னாடி நடந்துருச்சு. ஸோ டெஃபினெட்லி தே வுட் ஹவ் கான் வித் நேம்ஸ் அண்ட் லிஸ்ட். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஆதரவு கண்டிப்பா நீங்க ஆதரவு சொல்றது கடிதத்தை கரெக்ட் தான் பிரதர். ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 டைம் 3 டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து திரும்ப எகைன் நம்ம ஒரு மெஜாரிட்டி இல்லாம உள்ள போனோம்னா டெஃபினெட்லி வந்து
ஆளுநர் வந்து பாத்தீங்க இல்ல அப்படின்னா இப்போ லெட்டர் கொடுத்திருந்தா ரிஜெக்ஷன்ங்கிறத வந்து பேச்சே இல்லையே. கவர்னர் வந்து வெளியில மீடியால என்ன பேசுறாங்கங்கிறத கவர்னர் கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அது எப்படி சொல்ல இல்ல முடியும்? இல்ல நான் சொல்றது ஐயுஎம்எல் வந்து உங்களுக்கு புரியல. கவர்னர் ஒரே நிமிஷம். நான் சொல்றது 118 எம்எல்ஏக்களோட ஒரு நேம். இவங்க அந்த கவர்னர் கேட்டது எனக்கு யார் யாரெல்லாம் எம்எல்ஏ நேம சொல்லுங்கன்னு சொல்லிதான் கேட்டிருக்காப்ல. bro, அப்படி இல்ல 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 நீங்க இல்ல நீங்க அது மேபி நான் சொல்றேன். நேத்து வந்து நீங்க இதுல வந்து ஒரு பேட்டி கொடுத்தார் கவர்னர். ஐ வில் செக் அண்ட் கன்ஃபார்ம் வெதர் ஆல் த எம்எல்ஏஸ் ஆர் இது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. எம்எல்ஏ லிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆதரவு கடிதம் இப்போ இப்போ இவங்க கொடுத்தாங்கல்ல. இப்போ நீங்க சிடி நிர்மல்குமார் அவர் பார்த்தீங்கன்னா போய் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த லெட்டரை அவசரமாக வாங்கிட்டு போனதுக்கு காரணம் அதுதான். இந்த கட்சி கொடுத்த லெட்டரை அங்கே கொண்டு போய் கொடுக்கணும், நாங்கள் ஆதரவு தரோன்னு. அவங்க அப்போ தான் இதில் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கு, இந்த கட்சி சார்பாக இந்த கட்சியிலேருந்து இதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் அந்த லெட்ரு. அந்த லெட்டரை கண்டிப்பாக கொடுத்துருந்தால் இன்னும் இந்த பிரச்சனை இவங்க என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் லெட்டர் வந்த உடனே விசிகே லெட்டர் கொடுத்துருவேன்னு கன்ஃபார்மாக கொடுத்துருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவங்க அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி போட்ட அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் ஆளுநர் வந்து 6:30 மேபி அப்பாயின்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருப்பாரு. இவங்க போயிட்டு இந்த லெட்டரை நான் அனுப்புகிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லெட்ரு டிலே ஆகிருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் வரதில் ஏதோ ஒரு பிரச்சனையில் டிலே ஆகிருக்கும். அதுதான் ப்ராப்ளம். 11 o'clock கேட்டுட்டு நான் 11 o'clock அனுப்புகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. நாளை காலைல லெட்ரு கொடுத்தாலும் திருப்பி இது நடக்கலாம். அது வந்து வெயிட் அண்ட் சி தான். இது என்ன இவங்க என்ன கேம் விளையாடுறாங்கன்னே தெரில. இல்ல எகைன் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டைம்ல கூட வந்து லெட்டர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் டைமு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் கண்டிப்பாக இப்போ வந்து பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் அண்ணா வந்து போயிருக்காரு. அங்கே வந்து இப்போ மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து கண்டிப்பாக இப்போ இனிஷியேட் நடக்கும், கால் பண்ணுவாங்க, திரும்ப பேசுவாங்க, அதுக்கான லெட்டர் உடனே கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ விசிகேலேருந்து வந்து தாராளமாக வந்துடும். ஏன்னா அவங்களோட டிமாண்ட் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி டீல் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லெட்டர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க, இல்லை இமெயில் வந்து கவர்னர் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இன்னொரு சேலஞ்சஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து 118 எம்எல்ஏ தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ எனி டைம் வந்து ஹார்ஸ் ட்ரேட் இது வந்து ட்ரேட் வந்து யார் வேணா பண்ணுவாங்க. ஏதோ ஒரு வந்து ஒரே நிமிஷம் இப்போ பிரேக்கிங் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். தனது ஒரு எம்எல்ஏவின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்று கடிதம். அதாவது வந்து அந்த அமமுகவோட எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் இண்டிவிஜுவலா வந்து வித்தவுட் கன்சர்ன் ஆஃப் டிடிவி தினகரன் வந்து ஹீஸ் ரெடி டு கிவ் த சப்போர்ட் டு டிவிகே. அந்த ரீசன்காக தான் வந்து டிடிவிக்கே இந்த டிடிவி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரே வாலண்டரா வந்து பாத்தீங்கன்னா அவரே ஒரு லெட்டர் எழுதி இது என்னோட நாலேஜ் இல்லாம தான் போகணும் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜஸ்ட் அக்னாலேஜ் பண்றாரு. ஸோ வந்து இது ஜஸ்ட் ஒரு பிளே தான் பிரதர். இது வந்து இவங்க வந்து இடையில வந்து என்னென்ன குழப்பணுமோ, என்னென்ன வந்து இதை ஸ்டாப் பண்றதுக்கு பண்ணணுமோ எல்லா விஷயங்களும் இவங்க பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஈவன் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து கவர்மெண்ட் பண்றாங்கன்னா இப்போ இவ்வளோ வருஷமா வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரொம்ப பெரிய பிளஸ். இனி எந்த டைம்ல ரீஎலெக்ஷன் வந்தாலும் இட் மேபி ஆஃப்டர் 1 year or 2 year or எனிதிங் ஆஃப்டர் 5 years கூட வச்சுக்கலாம். நம்ம கிளீன் ஸ்வீப் பண்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா இப்போ டிஎம்கேவும் கம்ப்ளீட் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அந்த சிபிஐயோட லீடர் வந்து நேஷனல் லீடர் பேசும்போது கூட தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த எம்கே ஸ்டாலின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதரவு வந்து ஏடிஎம்கேக்கு தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இப்போ வந்து தமிழ் நியூஸ் சேனல் எதுலையுமே பெருசாக பப்ளிஷ் பண்ணலை, ஒன்லி நேஷனல் மீடியாவில் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தான் வந்து இப்போ ட்விட்டரில் வந்து அதை வந்து ரொம்ப எல்லா டைமும் வந்து நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாளைக்கு மார்னிங்குள்ளே கம்ப்ளீட்டாக தேன் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து ஈவன் நம்ம வந்து செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கு 50 கோடி 100 கோடி கொடுக்கற கூட ரெடியாக இருப்பாங்க. ஒரு எம்எல்ஏ பேக் அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா அது நமக்கு பெரிய ட்ராபேக் தான். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து 118க்கு மேலே எம்எல்ஏ சப்போர்ட் வச்சுக்கணும். அட் த சேம் டைம் முடிஞ்சது அப்படின்னா ஏடிஎம்கே இருக்கிற சில எம்எல்ஏஸ் ரிசைன் பண்ண வைக்கணும். அதில் திரும்ப ரீஎலெக்ஷனில் நம்ம வந்து மெஜாரிட்டி எடுக்கணும். இதுதான் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் வேவாக இருக்க முடியும்.
அந்த ஏடிஎம்கே ரிசைன் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். செங்கோட்டையன் ஐயா வச்சு அதை பண்ற மாதிரி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போதைக்கு நமக்கு சேஃபஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் அப்படின்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 10 எம்எல்ஏ ஏடிஎம்கே ரிசைன் பண்ணணும். அதுக்கு ரீஎலெக்ஷன் வந்துச்சுன்னா நம்ம 10மே ஸ்வீப் பண்ணிடலாம். அப்போ நமக்கு மெஜாரிட்டி வந்துடும். ஸோ இது வந்து லாங் டேர்முக்கு நான் சொல்றேன். இந்த 5 இயர்ஸ்க்கு வந்து எந்த சேலஞ்சஸ் இல்லாம நம்ம ஓன் மெஜாரிட்டியில போகணும் அப்படின்னா இது எல்லாம் நமக்கு இருக்கிற பாசிபிள் விஷயங்கள் வந்து இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இல்ல இப்ப நான் இன்னொரு நியூஸ் பாக்குறேன், திருமாவளவன் வந்து ஸ்டாலினை மீட் பண்ண போயிருக்காரா என்ன? அது உண்மையா ப்ரோ? இது யாரு மீட் பண்ண போயிருக்காங்க? ஸ்டாலின் திருமாவளவன் தெரியல ப்ரோ. ஆமா 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 ப்ரோ இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய தாணைய தலைவர் வந்து ரஜினிகாந்த் தான் ப்ரோ. அவரு போய் ஆரம்பிச்ச விஷயம் தான். மனுஷன் போய் என்ன சொன்னாருன்னு தெரியல. இருக்கு ப்ரோ, அதுக்கு தனி ஸ்பேஸே இருக்கு ப்ரோ. இது யாரெல்லாம் படிச்சீங்களா? அந்த லைவ் லா வந்து போட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ டிவிகே மெம்பர் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்களாம், சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களாம், சீக்கிங் டைரக்ஷன் டு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு நாட் டு இன்வைட் எனி அதர் தேன் விஜய் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். யாரு கொடுத்துருக்கா ப்ரோ? யாரு? நம்ம டிவிகே மெம்பர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கவர்னர் வந்து வேற யாரையும் வந்து இன்வைட் பண்ணக்கூடாது அதர் தேன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டு ஃபார்மர் கவர்மெண்ட். பிரதர் இப்ப வந்து அவங்க இன்வைட் பண்ணாலும் வந்து அவங்க மெஜாரிட்டியை வந்து காமிக்க முடியாது. ஏன்னா Definitely not. சிபிஎம் Yes, 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 exactly. இப்ப நம்மகிட்ட வந்துட்டாங்க. அவங்க வந்து திரும்ப என்ன பண்றாங்க அப்படின்னா குதிரை பேரத்துக்கு தான் வழிவகுக்குறாங்க. அவங்க சும்மா உள்ள வந்துட்டு ஏதாவது பூச்சாண்டி காமிக்கிறது, நம்மள வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறது, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏ ஏதாவது விலைக்கு வாங்க முடியுமா, இல்ல ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறத பாக்குறது. ஸோ இந்த டைம்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம கிட்ட இருக்கிற எம்எல்ஏஸ் வந்து நமக்கு என்னதான் ட்ரஸ்ட் இருந்தாலும், இப்ப ஈவன் நீங்க பாத்திருப்பீங்க எடப்பாடியில வந்து அந்த அருண்குமார் வந்து எப்படி போனாருன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு ரீசன் லைக் ஒரு 100 கோடி தரேன்னா ஒரு எம்எல்ஏ வந்து லைட்டா ஒரு செகண்ட் ஜெர்க் ஆவார் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நம்ம சைட்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த செரமனி முடியிற வரைக்கும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வச்சிருக்கணும். நம்ம ஜஸ்ட் லைக் தட் வந்து அசால்ட்டா விடவே கூடாது. அதுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ப்ரோ, அவங்க எல்லாம் டெர்மினேட் பண்ணிடலாம். சபாநாயகர் வந்து டெர்மினேட் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டா எது வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு ஐடியாஸ் இருக்குது. இப்ப ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான் அந்த 118 மார்க். இல்ல அதுக்குதான் ஃபார்ம் பண்ற வரைக்குமாவது நம்ம கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஏன்னா எனிதிங் கேன் ஹேப்பன் எனி டைம். அது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் விடக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து இல்ல நம்ம எம்எல்ஏஸ் ஆப்போசிட் போகவே முடியாது. ஏன்னா அவங்க விசில் சின்னத்துல நின்று இருக்காங்க. அவங்க எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஆதரவு கொடுத்தாலும் அது செல்லாது. ஒன்றும் பண்ண முடியாதா? ரிசைன் பண்ணாலும் அந்த நம்பர் குறைஞ்சிட்டே வந்துடும். ஓ நமக்கு அதுல மெஜாரிட்டி இருந்தாவே போதும். அதுல மெஜாரிட்டி இருந்தா போதும். அதான் ஆப்போசிட்ல என்ன சொல்றாரு, நீங்க வந்து 10 கோடியோட உங்களுக்கு காமிப்பாங்க, பட் நீங்க வந்து தலைவரோட போட்டோவை பார்த்து நீங்க இருக்கணும்னு சொல்லி என்ன பேசிஸ்ல சொல்றாரு? ஆப்சன்டீஸ் கணக்கு போடுவாங்க ப்ரோ. சப்போஸ் கான்ஃபிடன்ஸ் எடுக்க போகும்போது ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா இப்ப பணம் கொடுத்து அது பிரச்சனை ஆகும். ரிசைன் பண்ணிட்டா அவங்க மெஜாரிட்டி கூட எழுதுவாங்கல்ல. ஃப்ளோர் டெஸ்ட்ல ரிசைன் பண்ணா ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து 2/3 போயிட்டா கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. இல்ல நமக்கு வந்து சான்சஸ் இல்ல. ஏன்னா நமக்கு 108 இருக்கு. சோ 108ல 2/3 போக மாட்டாங்க. 2/3ங்கிறது கிட்டத்தட்ட 45 பேருக்கு மேல. அது போக முடியாது 55 கிடையாது, 55 பேருக்கு மேல போனாதான் அது போனாதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதுல இல்லாட்டி வந்து சபாநாயகர் வந்து அவங்க இது பண்ணிடலாம், டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. இல்ல ப்ரோ, கம்யூனிஸ்ட் மேலதான் கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அவங்க மேல கூட மரியாதை வருது ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப அவனுங்க எப்பயுமே அவனுங்க எப்படினாலும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு, ஏன்னா இப்ப நமக்கு அப்ளை பண்ணிருக்க அதே ரூல்ஸ் தான்ல. அப்ப அவனுங்கள்ட்டையும் கவர்னர் கேட்பாரு, டிஃபால்ட்டா கேட்பாரு.
இப்ப கிட்டத்தட்ட மக்களுக்காக நிக்கிறவங்க இப்ப இல்ல ஒரு 2 இல்ல சீட்டை நான் வச்சுட்டு கொஸ்டின் டெப்டி சிஎம் திருச்சி ஃபுல்லா வாங்கிக்கோங்க ப்ரோ. கொஸ்டின் ஃபுல்லா வாங்கிக்கோங்க. எம்பிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நமக்கு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல. நாளைக்கு ஏடிஎம்கேவே போய் ஆட்சி அமைக்கிறேன்னு சொல்லி டிஎம்கே மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சாலும் அவங்களும் நம்பர்ஸை காட்டி தானே இங்க வாங்க முடியும். அவங்களுக்கு நம்பர்ஸ் எப்படி வரும்? இப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெளியே வந்துட்டாங்க, காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்க. அங்க நம்பர்ஸே வராதே அவங்களுக்கு. 120 வராதுல்ல. சாரி 118 வராது அவங்களுக்கு. இல்ல கம்யூனிஸ்ட் இப்ப வெளியே வந்ததுக்கு காரணமே ஏடிஎம்கேவை சப்போர்ட் பண்ண சொல்லி டிஎம்கே பிரஷர் பண்ணிருக்காங்க. அதுதான் ஒன்லி ரீசன். அது ஓகே. நான் என்னோட கொஸ்டின் என்ன, ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற இப்ப டிடிவி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காப்புல கவர்னர்கிட்ட, எடப்பாடி பழனிசாமியை கூப்பிடுங்கன்னு சொல்லி. அப்ப எடப்பாடி பழனிசாமி நம்பரை காட்டணும்ல. இல்ல இந்த டிராமா எதுக்குன்னா பிரசிடென்ட் கவர்னர் ரூலை கொண்டு வரதுக்கு. ஏடிஎம்கேவுக்கு இப்ப கவர்மெண்ட் ரூல் வரணும், அதாவது கவர்னர் ரூல் வரணும் தமிழ்நாட்டுல. ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் விஜய் எப்படி இருந்தாலும் சிஎம் ஆகக்கூடாது. பட் ஆனா கம்யூனிஸ்டுக்கு வி வாண்ட் இந்த ஸ்வேரிங் இன் செரமனி நடக்கணும். இப்ப திருமாவளவன் அந்த 2 சீட்டு மட்டும்தான் ப்ரோ இந்த 2 பக்கமும் இல்லாம நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. ஐயூஎம்எல் அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு இதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக கொடுத்துட்டாங்க. சரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டோம், நம்மளால மக்கள் தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட். அதாவது இது வந்து அந்த நியூஸ் ரிலேபிளாவே இல்ல ப்ரோ. ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்கன்னு போடுறாங்க, ஒரு பக்கம் இல்லேன்னு போடுறாங்க. இல்ல கொடுத்ததுல எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்ட்டாங்க. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு போய் கோரினாலும் கவர்னருக்கு கால் பண்ணாலும் கொடுக்குறேன்ட்டாங்க. அப்படிதான் தாவேக்கான்னு ஒரு லைனை மென்ஷன் பண்ணவே இல்லை அவங்க லெட்டர்ல, டிவிகே அப்படின்னு. அவங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் அது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணா ஓகே சப்போர்ட் பண்றோம், நாங்க டிசால்வ் பண்றதோ இல்ல அந்த இதுக்கு வரமாட்டோம், ஆப்போசிட் நோ